3.5 கிலோமீட்டர் நடந்து பள்ளிக்கு செல்லும் குழந்தைகள் முதல் அவசர காலத்தில் ஆம்புலன்ஸ் கூட வர முடியாத நிலை வரை உயிரை பணயம் வைத்து வாழும் மக்களின் துயரம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழ்நாடு சுதந்திரம் பெற்று 75 ஆண்டுகள் கடந்தும் கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே உள்ள சாரக்கப்பள்ளி ஊராட்சியின் ஒசட்டி கிராமம் இன்று வரை எந்த அடிப்படை வசதிகளும் இல்லாமல் பின்தங்கிய நிலையில் தள்ளாடி வருகிறது. சுமார் 50 குடும்பங்கள் வசிக்கும் இந்த கிராமத்தில் விவசாயமே பிரதான தொழிலாக இருந்தாலும் இந்த கிராமத்திற்கு செல்ல தேவையான சாலை வசதி கூட இல்லாதது உள்ளூர் மக்களின் வாழ்வை கடுமையாக பாதித்துள்ளது. இந்த கிராமத்தை இணைக்கும் சாலையே இதுவரை அமைக்கப்படாததால் மக்கள் கரடுமுரடான மண் பாதையை நம்பி செல்லும் நிலை தொடர்கிறது. குறிப்பாக இங்குள்ள 40க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் தினமும் 3.5 கிலோமீட்டர் தூரத்தை கடந்து பள்ளிக்கு செல்வது மிகப்பெரிய சவாலாக உள்ளது. மழை காலங்களில் இந்த பாதை முழுவதும் சேரும் சதுப்புமாக மாறி குழந்தைகளின் கல்வி நேரடியாக பாதிக்கப்படுகின்றது. இங்க பாருங்க, ரோட் எப்படி இருக்கு, நாங்க போறதுக்கு எப்படி பாதிக்க இருக்கிறோம் பாருங்க. இவன் கட்டியெல்லாம் பட்டு பாருங்க இங்கெல்லாம். அப்புறமா வந்துட்டு ஏன் பஸ் வரலாம்னா முள்ளு அப்புறமா கல்லுங்க எல்லாம் இருக்கு. அதுல இருந்து நாங்க லேட்டா போகிறோம். எங்களுக்கு எல்லாம் பனிஷ்மெண்ட் தர்றாங்க. அதுல இருந்து 3-4 கிலோமீட்டர் நடந்துட்டு போகணும் டெய்லி. நாங்க எப்படி பாதிக்கப்படுறோம். அப்புறமா வந்துட்டு ஹாஸ்பிட்டல் இல்லை எங்க ஊர்ல. அப்படியே யாருக்காச்சும் ஏதாச்சும் ஆனா அதுக்கு எமர்ஜென்சிக்கு எது பண்றது, நாங்க ஹார்ட் அட்டாக் யாருக்காச்சும் வந்துட்டா அதுல இருந்து நாங்க நிறைய பாதிக்கப்படுறோம். அதிகாரங்க யாராச்சும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். மறுபுறம் கிராமத்தில் உள்ள முதியவர்கள் அல்லது யாரேனும் உடல்நலக் குறைவிற்குள்ளானால் சாலை இல்லாததால் அவசர மருத்துவ வாகனங்கள் கூட கிராமத்திற்குள் வர முடியாமல் மக்கள் துயரப்படுகின்றனர். பொண்ணுங்கெல்லாம் நடந்துட்டே போனோம், சரியில்லை ரோடெல்லாம். ஏதாச்சும் ஆம்பளை அங்க வருவாங்க, பொண்ணுங்க மட்டும் தான் நடந்துட்டு போடுவாங்க. பொண்ணுங்க, சின்ன பொண்ணுங்க எல்லாமே, பாட்டிங்க தாத்தாங்க அவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஆம்புலன்ஸ் வராது, ஒன்றும் இல்லை. ஒரு பஸ் சௌக்கியம் இல்லை, ஒரு ஸ்கூல் சௌக்கியம் இல்லை, ஒரு தண்ணிக்கு சௌக்கியம் கூட இல்லை. ஒருத்தர் வந்து பார்க்கவே இல்லை, ஒன்றும் இல்லை. பார்த்து போயிட்டே இருப்பாங்க. ஜல்லிக்கல்லுங்க தான் நிறைய இருக்காங்க. ரோடு போடுறாங்கன்னு நினைச்சிட்டே இருப்பாங்க. ஒன்றும் போடவே இல்லை, ஒன்றும் இல்லை. விவசாயிகள் அறுவடை செய்த காய்கறி, பழங்கள் உள்ளிட்ட பயிர்களை சந்தைகளுக்கு கொண்டு செல்லும் போதும் அதே பாதைதான் என்ற காரணத்தால் அவர்களுக்கு கூடுதல் சுமை மற்றும் செலவு ஏற்படுகிறது. ஊர்ல நிறைய வயதானவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு திடீர்னு ஒருவேளை ஏதாவது கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாம போச்சுன்னா ஆம்புலன்ஸ் கால் பண்ணா ஆம்புலன்ஸ் வர மாட்டேங்குது. முக்கிய காரணம் என்னன்னா எங்க ஊருக்கு சரியான ரோடு இல்லாதனால காரணத்தினால ஆம்புலன்ஸ் வர மாட்டேங்குது. பசங்க ஸ்கூலுக்கு ஒரு 3 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. பசங்க இந்த பிரைவேட் ஸ்கூலுக்கு போகிற பசங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா வேன் வசதி இருக்குது. ஆனால் அங்கே ஃபீஸ் கட்டினா கூட வேன் ஊருக்கு அனுப்ப மாட்டுறாங்க. முக்கியம் என்ன சொல்கிறாங்கன்னா ரோடு இல்லை, ஜல்லி ரோடு இருக்குது. நாங்களும் எம்எல்ஏக்கு எம்பிக்கு எல்லாருக்கும் நாங்கள் எல்லாம் மனு கொடுத்துருக்கோம். ஆனால் அவங்க எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. கழிவுநீர் வெளியேற்றும் முறையான வடிகால் வசதி இல்லாததால் கழிவு நீரானது வீதியெங்கும் கசிந்து சுகாதாரமற்ற சூழல் நிலவுகிறது. இது மட்டுமல்லாமல் கிராமத்தின் மின்சார கம்பங்கள் பழுதடைந்து சாய்ந்த நிலையில் நிற்பதாலும் பல அபாயங்கள் உள்ளன. சில பகுதிகளில் கம்பங்கள் சிமெண்ட் அடித்தளத்திலிருந்து துண்டாகி எப்போது வேண்டுமானாலும் விழுந்து விபத்து ஏற்படும் அபாயத்தை ஏற்படுத்துகின்றன. மின்கம்பிகள் கூட மிக தாழ்வாக தொங்குவதால் மக்கள் தற்காலிகமாக கயிறு கட்டி ஆபத்தை தவிர்த்து வருகின்றனர். எங்க ரோடு வந்து ஏற்கனவே மண் ரோடா இருந்துச்சு. அது இப்போ ரீசெண்டா தான் ஜல்லி ரோடா அமைச்சிருக்காங்க. எங்களுக்கு வந்து இந்த ஜல்லி ரோடைய வந்து நிரந்தர தார் சாலையாக அமைச்சு கொடுத்து இங்க இருக்கிற அதிகாரிகள் எல்லாம் வந்து இந்த ஊர் வளர்ச்சிக்காக கொஞ்சம் பாடுபட வேண்டும். ஏன்னா வந்து இந்த வசட்டி கிராமம் வந்து நிறைய பின்தங்கி இருக்கு. எப்படின்னா ஒரு எங்க பஞ்சாயத்துலயே ஒரு ரேஷன் வாங்கணும்னு கூட அடுத்த வேற ஊருக்கு தான் போய் வாங்கணும். அங்க போய் ரேஷன் வாங்கணும்னா ரோடே கிடையாது. அந்த ரோட்ல நிறைய பிரச்சனை இருக்கு. இங்க வந்து அதிகாரிங்க வந்து இது உடனடியா வந்து இந்த பிரச்சனையில தீர்க்க வைக்கணும். இந்த மக்களுக்காக வந்து ஸ்டோர் ஆகட்டும், ரோடு வசதியாகட்டும், அதே போல இந்த குடிநீர் பிரச்சனை, அப்புறமா வந்து லைட் போல், எலக்ட்ரிக் போல் வந்து கொஞ்சம் பழசாயிடுச்சு. இந்த நீண்ட நாள் பிரச்சனைகளை குறித்து
கிராம மக்கள் பலமுறை வட்டாட்சியர், வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் எந்த முன்னேற்றமும் இல்லை என்று அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஓசூர் செய்தியாளர் முரளி.